இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2026 சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக நிலைகள்ல என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரப்போகுது? ஏற்றங்கள்ல தான் கொடுக்கும். ஆஹா, நல்லா இருக்கு நேரம். ஆமாம், ஏன்னா துலாம் மாதிரி அப்படி தூக்கி பார்த்து சிந்திக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு பியூட்டிஃபுல் பீரியட். ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வைத்திய செலவுகள் குறையும், ஊர் விட்டு ஊர் போகலாம், நாடு விட்டு நாடு போகலாம், படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம், உள்ளூர்லேயே படிக்கலாம், உள்ளூர்லேயே நீங்கள் கேட்ட சப்ஜெக்ட் படிக்கலாம், நீட் எழுதியிருக்கேன் சார், பாஸ் பண்ணிடுவீங்க. இப்படி சுபம் சுபம் சுபம், வெற்றி வெற்றி வெற்றி. ஆனால் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. படிக்கிற பிள்ளைங்க தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு அது விட்டுருங்க. அது மாத்திரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கலாம். சார் இதெல்லாம் பொது பலன் தானே சார், இது எதுக்கு எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு குரு பார்வை இல்லை. இந்த குரு பார்வை இல்லாதனாலேயும் சனீஸ்வரருடைய தாக்கம் இருக்கிறதுனாலேயும் நெக்லிஜென்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் வேணால் கேளுங்களேன், எல்லா கொஸ்டினும் தெரியும், எல்லா ஆன்சரும் தெரியும். அதில் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டே ஒரு ஸ்டெப்ஸ் விட்டுருவீங்க. அதனால் 2 மார்க் 1 மார்க் போயிடும். ஸோ டோட்டல் ஸ்கோர் கம்மியாகும். அதனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போகும். நல்ல காலகட்டத்தில் இந்த நிதானம், பொறுமை, கவனம் உடல் நலத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப பாடாப்படுத்தி ஓரளவு கஷ்டப்பட்டு இப்போ தான் தேறி கீறி வந்திருக்காங்க. டயட் கண்ட்ரோலில் இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இப்போது நீங்கள் 12 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே அந்த சாப்பாட்டு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரேன். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சமூகத்தினுடைய மாற்றம், இன்னொன்று அந்த 2 மணிக்கு அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு படுக்கணும். வர்ற வழியிலே எங்கன்னா ஒரு சாப்பிட்டுட்டு படுத்துருவோமே, ஒரு 3 மணிக்கு எழுந்து திருப்பி எதனா ஒரு டிஃபனை சாப்பிட்டு வேலைக்கு போனோம்னா கரெக்டாக இருக்குமே. வாழ்க்கை முறை மாறுகிறது, இருந்தாலும் நம்ம பாடியில் உள்ள அந்த முறை மாறலை. அது இன்னும் ரெக்கக்னேஷன் பண்ணிக்கல. அப்போது வேண்டாத வியாதிகள் நமக்கு வருது. அதுலேயும் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு கண்ணு சம்மந்தமான பிரச்சனையும் வயிறு பல்லு சம்மந்தமான பிரச்சனையும் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நல்ல காலகட்டங்களில் கடன் சுமை தீருமா அப்படின்னு தான் பல இல்லத்தரசிகளும் பல கணவர்மார்களும் காத்துட்டு இருக்காங்க. தாராளமாக கடன்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு, சுப விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கெட்டி மேளம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது புதிய வீட்டில் புதிய மனைவியோட சும்மா ஜம்முன்னு நீங்கள் கொடுத்தன பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு செல்லலாமா சார்? தாராளமாக போகலாம் சார். அவர் யூஎஸில் விசா நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமா சார். சார் இந்த காலகட்டத்தில் முதியவர்கள் அவங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னவா இருக்கும் சார்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வாக்கிங் போங்க, நல்லா தூங்குங்க, தேவையில்லாத சிந்தனையை விடுங்க. பிள்ளைங்க வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்காங்கன்னா கூட உங்கள் பேரில் பாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட, தனிமையிலேயே நான் இருக்கிறேனே அப்படிங்கிறத விட, எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி உங்கள் உறவுகளை வளர்த்துங்க. நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ இந்த வருஷத்தில் நம்ம முதலீடு நீங்கள் பண்ணலாம், வீடு மனை எல்லாமே வாங்கலாம். இந்த ஒரு விஷயம் சரியான முதலீடாக இருக்கும் அப்படின்னா அது எது சார்? நிலம் சார்ந்த முதலீடா இல்லை உலோகங்கள் சார்ந்த முதலீடா சார்? இல்லை, ரியல் எஸ்டேட்டு தான். ஆனால் அது கூட டாக்குமெண்ட்டை படித்து கரெக்டாக பாருங்கள். டபுள் டாக்குமெண்ட் இப்போ நிறைய இருக்கும். அதே மாதிரி அந்த லேண்டு எப்படிப்பட்ட லேண்டு அப்படிங்கிறத பாருங்கள். அது என்ன தான் இருந்தாலும் பட்டா இருந்தால் கூட ஒரு முறை நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இந்த இடத்துல நான் வாங்கலாமா அப்படின்னு தெரிஞ்சு வாங்குங்க. ஏன்னா இப்போ நிறைய லிட்டிகேஷன் உள்ள பட்டாக்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஓகே, ஒரு சூழல் சரியா இருக்கும்போது உடனே திடுதிப்புன்னு நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நிதானமா சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னா என்ன சார் இருக்கும்? எச்சரிக்கையா சொல்லணும்னா இவங்க ரொம்ப யோசனையாளுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, ஜட்ஜஸ் இருப்பாங்க,
அடுத்தவன் தலையெழுத்தை எழுதுறவங்க நிறைய பேர் துலாத்தில் இருப்பாங்க. அவங்களாம் நிதானமாக ஏற்கனவே இருப்பாங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் அவங்க தலை குனிஞ்சு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிக பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்பு பாசத்தில் தன் வாழ்க்கையை அவங்க எழுந்துருவாங்க. அதை மட்டும் அவங்க வந்து அன்பா இருங்க, அடிமையாக இருக்காது. நிச்சயமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நிச்சயமா போய் வர வேண்டிய ஒரு கோவில் பரிகாரம் என்னவா இருக்கும்? இவங்களுக்கு வந்து அம்மனை வழிபட்டால், இல்லைன்னா குல தெய்வத்தை வழிபட்டால், இவங்க குல தெய்வத்துக்கு வருஷா வருஷம் நீங்கள் போயிட்டு வர மாதிரி உங்கள் அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் மட்டும் போயிட்டு வந்த சார் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் பிள்ளைங்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க சொன்னபடி செஞ்சு வழிபட்டு வந்தால் துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார். அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆவறதில்லை. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும். இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடிய காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது.
ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண-கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான் பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மத கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்க சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்ல வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இது அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதப்பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் இங்கே ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.